Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி டாக்டர் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 நர்ஸ் டாக்டர் ஃபீல்டில் இருக்கிற 2 பேரோட ரியல் லைஃப்ல நடந்த வேற சம்பவத்தை போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு ஒருத்தரோட சம்பவத்தை மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது, இன்னொருத்தருக்கு போஸ்ட் பண்ண முடியல. அப்படி விட்டு போன இன்னொரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு நபருக்கு நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இது டாக்டர் லைஃப்ல நடந்த பேய் சம்பவம். பட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்லையோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க லைஃப்லையோ நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலிங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை திகில் சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் மனிஷ். இவர் கேரளாவை சேர்ந்தவர். அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் மனிஷ் இவருக்கு கேரளா நடக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நடந்திருக்கு. அது அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான். பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தான் மனிஷ் இவரும் ஒரு லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சர்ஜரி பண்ணும்போது இவரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார். சொல்லப்போனால் இவரோட லைஃப்பில் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய விதமான கேஸ்லாம் பார்த்துருக்காரு. ஆக்சிடென்ட்டாக வந்தவங்கள பார்த்துருக்காரு, தீக்குளிச்சு இறந்து போய் பார்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் யானை மிதிச்சு வந்தவங்கலாம் பார்த்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் இவருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கு. ஆனால் போக போக இதெல்லாம் பார்த்து இவருக்கும் பழகி போய் சரி இவ்வளோதானே அப்படின்னு அவரோட மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திகிலா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இவரும் தற்காலிகமாக வேலை பார்த்துருக்காரு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மார்ச்சரி பிணவரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கும் போயிருக்காரு. இது கூடவே அந்த இறந்து போன சடலங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு அந்த சடலத்தை ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அது ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும். ஒரு சில நேரம் மனிஷ் இவர் நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரத்தம் படிஞ்ச அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கழுவிட்டு நல்லா சுத்தமாக டெட்டாயிலாம் போட்டு கழுவிட்டு கீழே படுக்க முடியாது அப்படின்றதுனால அந்த ஸ்ட்ரக்சர்லாம் படுத்திருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இவருடைய நண்பர்கள் எல்லாருமே. இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு இறந்து போன சடலம், அது ரத்த வெள்ளத்தில் இருக்கிற ஒரு பாடியை பார்த்துட்டு அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அது மேலே படுக்கணும் அப்படின்னும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்கும்போது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் அதில் நிறைய பாடிலாம் இருந்திருக்கு, அதில் படுக்காத, உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும், நைட் எதனா பேய் பிடிச்சோம் நமக்கு போதுடா அப்படின்னு நிறைய நண்பர்கள், இவர் கூட வேலை பார்க்குற நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம ஆட போட ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு இவரும் அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்காரு. சொல்லப்போனால் அந்த சமயம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2004 2005 இவருடைய இந்த மருத்துவத்துறைக்கு வந்த அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் பேய் அனுபவம் அப்படின்னு இவருக்கும் எந்த சம்பவமும் நடக்கலாம். கடந்த 19-20 வருஷமா இப்படி 2004 2024 20 வருஷம் கழிச்சு 24 வருது. அந்த சமயம் தான் நம்ம பேக் டு ரிவைன்ல போஸ்ட் பண்ற ஒரு சில வீடியோலாம் இவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்த உடனே இவருக்கும் பிடிச்சிருது. அந்த நைட் ஷிஃப்ட் லேப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்டும் கேட்டுட்டு தான் அவரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்ப கூட அவருக்கு பேய் சம்பவம் அப்படின்னு எதுவுமே நடக்கல. ஆனா அவருக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருந்திருக்கு. எங்க இருந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் லைஃப்ல நடக்கிற இந்த ஒரு சம்பவம் நம்ம லைஃப்ல நடந்துருமா அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன பயம். கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்திருக்கே தவிர வேற எதுவுமே நடக்கல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் இவரோட லைஃப்ல நடந்த சம்பவமே நம்ம சேனல்ல வரும் அப்படின்னு இவரும் துள்ளி கூட எதிர்பார்க்கல. இதுல ரொம்ப வருஷமா மனிஷ் இவரும் லேப் அசிஸ்டண்டா வேலை பார்த்ததுனால இவருடைய உடல் உள்ளுறுப்புகள்லாம் கொஞ்சம் சேதமடையவும் ஆரம்பிச்சிருச்சு. உடல் அளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அதிகப்படியான கதிர்வீச்சு ரேடியேஷன் தான் இவருடைய உடம்பு வந்து உருக்கி இருக்கு. இது இப்படியே விட்டோம்னா நம்ம உடம்பு இன்னும் மோசமாயிரும், இதெல்லாம் செட் ஆகாது. இதை பத்தி நாம ஹாஸ்பிட்டல்ல சொல்லி நாம வேற எதனா
போஸ்டிங் இல்லைனா வேற எதனா வேலை பார்க்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்லயும் பேசியிருக்காங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா நீ லேப் அசிஸ்டண்டா இருக்க வேண்டாம், கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டில் ஒரு வயசான தாத்தாவும் இருக்காரு, அவருக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவை, ஒரு நர்ஸா கூட இருந்து அவருக்கு பண்ண வேண்டிய விஷயம்லாம் நீ பண்ண வேண்டி இருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்க மனிஷ் இவருக்கும் எனக்கு லேப்ல இருக்க வேண்டாம், மற்றபடி எங்க இருந்தாலும் ஓகே அப்படின்னு இவரும் ஓகே சொல்லிடுறாரு. அண்ட் மனிஷும் கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த வயசானவரோட ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு லங் கேன்சர் வந்திருக்கு, லங்ஸும் போயிருச்சு. அந்த வயசான தாத்தாக்கு A to Z எல்லா விஷயமும் மனிஷ் இவர் தான் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே இவருக்கும் ஓகே. எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிட்டு என்னைக்கு அங்கே போகணும் அப்படின்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கும் போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனிஷ் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இந்த வீட்டில் வயசான தாத்தா, எந்திரிக்க முடியாத ஒரு தாத்தாவும் அவங்களோட மனைவி, அவங்களும் ரொம்பவே வயசானவங்களா இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு எந்திரிச்சு அவங்களும் நடக்கிறாங்க. சரி, இந்த ஏஜில் அவங்களால இவங்க கணவரை பார்த்துக்க முடியாது அப்படின்னு தான் நம்மளையும் வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு மனிஷும் அந்த தாத்தாக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அந்த வயசான தாத்தா இவரோட கழுத்தில் ஒரு டியூபும் சொருவி இருப்பாங்க. அந்த டியூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் ப்ராப்பராக மூக்கு வழியாக மூச்சு விட முடியாது, அந்த டியூப் வழியாக தான் அவரால் சுவாசிக்க முடியும். இப்படி 1-2 நாளும் போது தாத்தாக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா, பாட்டி ஆல்ரெடி ரொம்பவே வயசாக தான் இருக்காங்க. அந்த பாட்டி இறந்துடுறாங்க, பட் இயற்கையாக தான் இறந்துடுறாங்க. பாட்டி இறந்த விஷயத்த வந்து மனிஷ் ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் தாத்தா பாட்டி இவங்களுக்கு பசங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னா, அமெரிக்காவில் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி யூஎஸில் இருக்கிற தாத்தாவோட பசங்களுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இதுலேருந்து 2 நாள் கழிச்சு பசங்களும் ஊர்லேருந்தும் வராங்க. வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உடனே அமெரிக்காக்கெல்லாம் கிளம்பல. அப்படியே இவங்க இந்தியாவுக்கு சின்னதாக டூரும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சுற்றணுமோ அப்படி சுற்றிட்டு ஒரு 1.5 மாதம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே டைரெக்டாக அமெரிக்காவுக்கும் போயிடுறாங்க. ஆனால் பசங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இருக்கிற உடம்பு சரியில்லாத அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் அவங்களும் அமெரிக்காவுக்கும் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் மனிஷும் அந்த வயசான தாத்தா 2 பேர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. மனிஷ் இவரும் வழக்கம் போல் தாத்தாக்கு என்னென்னலாம் பண்ணணும் அந்த உதவிலாம் பண்ணிட்டும் இருக்காரு. இப்படி அன்னைக்கு இரவும் வருது. அன்னைக்கு நைட்டு தாத்தாக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ மாத்திரை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மனிஷ் இவரும் வழக்கமாக ஒரு சோஃபாவில் வந்து உட்கார்றாரு. அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படி உட்கார்றாரு. உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டும் இருக்காரு. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது தான் மனிஷ் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா, இவர் உட்காந்துட்டு இருக்கிற இந்த ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூமும் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா அந்த ரூமும் தெளிவாக தெரியும், அந்த ரூமோட பெட்டும் தெளிவாக தெரியும். அந்த ரூமோட பெட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. இதை இவரும் பொறுமையாக அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கும் தெரியுது, இது அந்த பாட்டி தானே, இவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, இவங்க எப்படி இங்கே அப்படின்னு இவருக்கும் கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன், தாத்தாவுடைய மனைவி பாட்டி அவங்களும் உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிருப்பாங்க. அந்த பாட்டி தான் இறந்தவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாட்டி தான் வழக்கம் போல் அந்த கட்டிலில் எப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ உட்காந்துட்டு இவரையும் மனிஷையும் பார்க்குறாரு. அண்ட் அங்கே தாத்தா அவருடைய கனவு, பாட்டியோட கனவு இருக்காங்களே, இவங்க 2 பேருமே அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டும் இருக்காங்க. இப்படி பாட்டியோட உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் மனுஷன் அப்படியே பயத்தில் உறைஞ்சு போகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தாவையும் பார்க்குறாரு. அண்ட் அப்படியே திரும்பி அங்கே இருக்கிற அந்த பாட்டியை பார்க்கும்போது பாட்டியும் ஒரு விதமான கோவத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க, சாதாரணமாக பார்க்கல. கோவத்தோடு பார்க்கும்போது மனுஷ் இவருக்கும் ஒன்றும் புரியல. இவரும் பயத்தில் அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு திரும்பிடுறாரு. ப்ரேலாம் பண்ணலை, சைலண்ட்டாக அப்படியே திரும்பிக்கிறாரு. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு இவருக்கும் புரியல. இது எல்லாமே நைட்டாக நடக்குது. இந்த பெரிய வீட்டில், இது ஒரு பெரிய வீடு, இந்த வீட்டில் அந்த வயசான தாத்தா மனிஷ் இவர் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு மனிஷும் பொறுமையாக கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து உண்மையிலே அங்கே பாட்டி இருக்காங்களா அப்படின்னு இவரும் திரும்பி பார்க்க இப்போ அந்த கட்டில் கிட்ட யாருமே இல்லை. அப்போ இவர் யோசிக்கிற விஷயம், ஒருவேளை இது எல்லாமே மனபிராந்தியாக இருக்குமோ? ஏன்னா நம்ம இங்கே வந்ததுலேருந்து அந்த பாட்டி அந்த கட்டிலில் உட்காந்து தான் இங்கே பார்த்துட்டும் இருப்பாங்க. அதை நம்ம இந்த சோஃபாவில் உட்காந்து பார்த்துருக்கோம். ஒருவேளை இங்கே உட்காந்து பார்க்கும்போதும் நமக்கும் அது ஒரு இல்யூஷன் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு இவருக்கும் தோண, சரி இது எல்லாமே கற்பனை தான், உண்மைலாம் கிடையாது. இறந்து போன பாட்டி எப்படி வருவாங்க? நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் நான் பார்க்காத பிணமா அண்டு ஒன்றும் ரணக்கொடூரமாக மோசமெல்லாம் வந்திருக்கு. அப்படிலாம் பார்த்தா இந்நேரம் என்ன பேயே வந்து தூக்கிட்டு போயிருக்கணுமே அப்படின்னு இவரோட மனசை இவரும் சமாதானப்படுத்திக்கிட்டாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாரு. இப்படி அடுத்த நாள்
காலம் வருது. வழக்கமாக தாத்தாக்கு ஒரு மாத்திரையும் கொடுப்பாரு, இது டைசல் அப்படின்னு சொன்னார். அந்த மாத்திரை காலையில் நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே ஒரு 3 வேளை அண்டு நைட் நேரம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டைம் போல் ஒரு 3 வேளை அப்படின்னு அந்த மாத்திரையும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே காலையிலையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நைட்டு கொடுக்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னன்னா மனுஷ் இவரும் டயர்டில் அந்த மாத்திரையை கொடுக்காம தூங்கிட்டா தாத்தாக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பிரச்சனை மாட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு அவரும் மொபைல் எடுத்து அதில் 3 வேலைக்கான அலாரமும் வச்சிடுறாரு. இப்படியே நைட்டு சரியாக 11:55 ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அலாரமும் அடிக்குது. அலாரம் அடித்த உடனே மனுஷன் எழுந்திரிச்சு ஓகே தாத்தாக்கு மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாத்திரையை எடுக்கிறாரு. இந்த மாத்திரை எடுத்து அப்படியே தாத்தா வாயில் போட்டு தண்ணிலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவரால் முழுங்க முடியாது அப்படின்னு. ஸோ இதனால் இந்த மாத்திரை எடுத்து சின்ன உலக்கையில் போட்டு அதை நல்லா மைய அரைச்சி அதை தண்ணி மாதிரி கரைச்சி தான் இவருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால் அந்த உலக்கம் இப்போ கிச்சனில் தான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக இந்த ரூமில் இருந்து மனுஷன் எந்திரிச்சு அந்த கிச்சனை நோக்கியும் போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த உலக்கை எடுத்துகிட்டு அப்படியே வராரு. இப்போ கிச்சன்ல இருந்து வெளியில் வரும்போது அந்த வீட்டோட பெரிய ஹாலும் இருக்கும். அந்த ஹால் வழியாக வந்து தான் ரூம்குள்ளேயும் வர முடியும். அப்போ அந்த ஹால் கிட்ட வரும்போது அப்பவும் மனிஷ் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா யார் இது இங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு இவரும் நல்லா டீப்பாக பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது இந்த ஹாலில் இருக்கிற ஒரு பழைய சேரில் அந்த வயசான பாட்டி, இறந்து போன பாட்டியோட ஆன்மாவும் உட்காந்துட்டு இருக்கு. அதே மாதிரி முறைச்சா மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனிஷ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் கலர் நைட்டி தான் போட்டிருந்தாங்க. அதே நைட்டி போட்டுட்டு தான் இப்பயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீட்டில் மோஸ்ட்டாக பாட்டி 2 இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒன்று அவங்களோட பெட்டு, இன்னொன்று இங்கே இருக்கிற இந்த பழைய சேரு. இப்படி இந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறம் மனிஷ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு உண்மையிலே இங்கே இருக்கிறது பாட்டியோட ஆன்மா தான். ஏன்னா நான் இப்போ தெளிவாக பார்க்குறேன் இது என்னுடைய கற்பனை இல்லை. ஆனால் பாட்டியோட ஆன்மாவை பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த இடத்துல பயப்படக்கூடாது. பயந்தனா அவங்க என்ன அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, ஏன் என் உடம்புல வரது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் பயப்படக்கூடாது. பாட்டி அங்கே சைடில் உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்கள கண்டுக்காத மாதிரி நாம் அப்படியே தாத்தா ரூமுக்கு போயிட்டு அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல நாம் ஏதாச்சும் தப்பாக பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு இவரும் அந்த பாட்டியை அப்படியே பார்க்காத மாதிரி இவரும் திரும்பி அந்த ரூம்குள்ளேயும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் ரூம்குள்ளே போன நர்ஸ் இவரும் ரூம்குள்ளே போயிட்டு தாத்தாவுக்கு அந்த மாத்திரை கொடுப்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் கொடுக்கல. ரூமில் போன உடனே ஒரு செகண்ட் அப்படின்னு நின்று யோசிக்கிறாரு. இப்போ நம்ம பார்த்தது பாட்டியோட ஆன்மா தானா இல்லை சும்மா கற்பனையா, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி லைட்டாக எட்டியும் பார்க்குறாரு. எட்டி பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஆயிருக்கு உண்மையிலே இங்கே உட்காந்துருக்கிறது பாட்டியோட ஆன்மா தான். அந்த ஆன்மா இவரை பயங்கரமாக முறைச்சிட்டும் இருக்காங்க. அந்த முறை எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி தான் பாட்டி முறைச்சிட்டும் இருக்காங்க. இந்த முறைக்கிறத பார்த்ததுக்கப்புறம் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்பா நான் தாத்தாக்கு மாத்திரை கொடுக்கணும் இல்லையோ அவர் கேடு கட்டுனா போட்டோம் அப்படின்னு பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ரூம்லேயே சைடில் ஒரு கட்டிலும் இருக்குது. அதில் சைலண்டாக படுத்துக்கிறாரு. ஆனால் உடம்புலாம் நடுக்கத்தோடும் இருந்துட்டு இருக்கு. இப்படி பயத்தோடு நடுங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹாலில் யாரோ நடக்கிற சத்தமும் கேட்குது. அந்த நடக்கிற சத்தம் இவர் படுத்துருக்கிற இந்த ரூமை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இவருக்கும் கிளியராக புரியுது. அப்படி குனிஞ்சிட்டு இருந்தவர் பொறுமையாக தலையை தூக்கி அந்த ரூமோட வாசல்கிட்டையும் பார்க்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த பாட்டியோட காலும் தெரியுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்க்குறாரு. பார்த்தா அந்த பாட்டி டைரெக்டாக இந்த ரூம்குள்ளே தான் வராங்க. நர்ஸாக வேலை பார்த்துட்டு இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கை கால்லாம் நடுங்கிட்டும் இருக்கு. அப்படியே அந்த பாட்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் இவரை பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வராங்க. ஆனால் அப்படி இவரை கடந்து வந்து அங்கே தாத்தா உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காருல அவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட தலையை வந்து அப்படியே கோதி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே மனிஷ் இவரும் பயத்தோடு பார்த்துட்டும் இருக்காரு. அந்த பாட்டி இவரையும் லைட்டாக பார்க்குறாங்க. அண்ட் அவங்க கணவரையும் அப்படியே சும்மா உடம்பையும் தொட்டு கொடுக்குறாங்க, தலையும் கோதி கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அலாரம் திரும்பவும் அடிக்குது. ஏன்னா மனிஷ் இவர் அலாரத்தை ஆஃப் பண்ணலை, ஸ்னூஸ் பண்ணியிருக்காரு. அது 5 நிமிஷத்துக்கோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப அடிக்கும் பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணாத வரைக்கும். அந்த மாதிரி ஒரு 12லேருந்து 12:05 அந்த அலாரம் 2வதோட அடிக்க இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அலாரம் அடிக்கும்போது அந்த பாட்டியும் அப்படியே முறைச்ச மாதிரி இவரையும் திரும்பி பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா என் கணவர் தூங்கிட்டு இருக்காருல அதை ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ வரைக்கும் மனிஷ் இவரும் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணலை. இப்போ சைடில் வால்யூம் பட்டன் அழுத்தி அதை ஸ்மூஸ் தான் பண்ணியிருக்காரு. அதாவது இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப அந்த அலாரம் அடிக்கும். ஏன்னா பயத்தில் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அலாரமும் அடிக்க இவரும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அலாரத்தையும் டோட்டலாக ஆஃப் பண்ணிடுறாரு. இப்படி விடிய காலையில் 5 மணி வரைக்கும் அந்த பாட்டி அந்த கட்டில் விட்டு எந்திரிக்காமல் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மனிஷ் இவருக்கும் பலவிதமான கேள்விகளும் ஓடிட்டுருக்கு.
அப்போ உண்மையிலே பேய் இருக்கா? இந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் இவங்க இறுதி சடங்குல நான் கூட கலந்துக்கிட்டேனே, இவங்க உடம்பு வந்து எரிச்சாங்களே, இவங்க அஸ்தி கூட இந்த வீட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க? அப்போ உண்மையிலே பேய்லாம் இருக்குது அப்படின்னு இவரோட உடம்புலாம் நடுங்க. இப்படி விடிய காலம் 5 மணி ஆனதுக்கப்புறம் பாட்டியோட ஆன்மா அங்கேருந்து அப்படியே மறைஞ்சதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் பேசாமல் எங்கள் ஊருக்கே கேரளாக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடாச்சு, என்ன பிரச்சனை, 2 வருஷம் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்க, அண்ட் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் கேட்காதீங்க, என்னால் இதுக்கப்புறமா இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ப்ராப்பராக சொல்லிட்டு தான் கேரளாவுக்கும் கிளம்பிடுறாரு. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து கேரளா ரொம்பவே பக்கம் தான். இவரும் அவங்க வீட்டுக்கு போன அன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு மனிஷ்க்கும் ஒரு ஃபோன் காலும் வருது. அதுவும் அவர் கூட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு நண்பர் தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, டேய் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க, நான் ஊருக்கு வந்துட்டேன்டா, எனக்கு அங்கே வேலை பார்க்க பிடிக்கல, அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லைடா நீ பார்த்துட்டு இருந்தல ஒரு தாத்தா, அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது மனிஷ்க்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னடா சொல்கிற, இறந்து போயிட்டாரா? ஏன்னா மனிஷ் இவரை பொறுத்த வரைக்கும் தாத்தா இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக இறக்குற ஸ்டேஜே கிடையாது. அவர் ப்ராப்பராக இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா ஒரு வருஷம் கூட அவரால் தாராளமாக உயிர் வாழ முடியும். ஆனால் அந்த கண்டிஷனில் தாத்தா இறந்துட்டாருன்னும் போது இவருக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு சைடில் இவருக்கும் பயம் இருக்குது, ஒருவேளை நம்மளால் தாத்தா இறந்துட்டாரோ அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த மனிஷ் அவங்க அம்மாகிட்டே சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா இங்கேருந்து கோவில் சோட்டானிக்கரை ரொம்பவே பக்கம் தானே, பேசாமல் நீ அங்கே போயிட்டு லைட்டாக மந்திரிச்சிட்டு வந்துரு, உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் சேஃப்டிக்காக கோயிலுக்கும் போகிறாரு. நல்லா மந்திரிச்சு ஒரு தாயத்தம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு உண்மையிலே அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனிஷ் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல வேளை நம்ம இந்த ஒரு கொஸ்டினை அங்கே கேட்கல. அதாவது அந்த பாட்டி ஆன்மாவை நம்ம பார்த்தோம், அவங்க ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த மாதிரி இடக்கமுடக்கா நம்ம கொஸ்டின் கேட்காம அமைதியாக இருந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம அங்கே கேட்டிருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்படி தாத்தா இறந்துட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் மனிஷ் இவரும், சரி கண்டிப்பாக இதுக்கு காரணம் நம்மளாக இருக்க மாட்டோம், நம்ம இந்த இடத்துல பார்த்த விஷயத்தை பார்த்து தான் பயத்தில் கிளம்பி வந்திருக்கோம், இல்லைனா நாமளும் அவரும் ஒழுங்காக தான் பார்த்து வந்திருப்போம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவரை கொல்லலை, அவர் கண்டிப்பாக இயற்கையாக தான் இறந்து போயிருப்பார் அப்படின்னு மனிஷ் அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே அன்னைக்கு நாளையும் ஓட்டாரு. அன்னைக்கு நைட்டும் வருது. மனிஷும் தனியாக அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையுமே இல்லை, கையெல்லாம் கட்டியாச்சு, சோட்டானிக்கரை கோவிலும் போயிட்டு வந்தாச்சு. இந்த நம்பிக்கையில் இவரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது மனிஷோட கால் பகுதியில் ஏதோ ஒன்று ஏறவும் ஆரம்பிக்குது. அப்படி ஏறுறது பொறுமையாக காலில் இருந்து முட்டி பகுதிக்கும், முட்டியிலேருந்து இடுப்பு பகுதிக்கும், இடுப்புலேருந்து அப்படியே நெஞ்சு பகுதிக்கும் ஏற ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் கால் பகுதியில் ஏறும்போது வெயிட் இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும்போது வெயிட்டு அதிகமாகவும் ஆரம்பிக்குது. நெஞ்சுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மனுஷனோட எடை சராசரியாக ஒரு 60லேருந்து 80ன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு எடை இவர் மேலே இருக்கிறது இவரால் உணர முடியுது. மூச்சு விடுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனால் மனிஷ் இவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது எனக்கு கண்டிப்பாக ஸ்லீப்பிங் பேரலைஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன், சடனாக நம்மளால் தூங்கும்போது அசைய முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னா கண்டிப்பாக இது ஸ்லீப்பிங் பேரலைஸாக தான் இருக்கும், இதை தவிர்த்து வேறு எந்த காரணமும் இருக்காது அப்படின்னு அவரும் நினச்சாரு. ஆனால் கண்ணை திறந்து பார்க்குற வரைக்கும், ஏன்னா கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கும் தெரியுது இது ஸ்லீப்பிங் பேரலைஸ் இல்லை, இப்போ நம்ம மேலே இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பயந்துட்டு வந்தோம் அந்த பாட்டியோட ஆவி அப்படின்னு. இப்படி இதை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கத்தவும் முயற்சி பண்ணுறாரு, ஆனால் இவரால் கத்தவும் முடியல. அந்த உருவத்தை தெளிவாகவும் பார்க்குறாரு. பார்த்த அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணை மூடிட்டு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அவங்கள மனசில் நல்லா நினச்சி ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் கண்டினியூவாக இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் போஸ்டிங் கேரளாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் மாற்றிட்டாங்க. நீ இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பா அப்படின்னு. மனிஷ் இவரும் கேரளாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் வேலைக்காக பைக்லையும் போயிட்டு இருக்காரு. இவர் யூஸ் பண்ணுறது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் பைக்கு. நான் இதுக்காக பர்டிகுலராக அந்த வண்டியோட பேரை சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டுனாலே கண்டிப்பாக வெயிட்டு அதிகம், ஒரு சில பேரால் அவ்வளோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இவரும் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக தான் இருப்பார். அந்த வண்டியை ஈஸியாக ஓட்டிட்டும் போவார். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா
அந்த வண்டி ஓட்டிட்டு வரும்போது அதில் யாரோ ஏறி உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த வண்டி வெயிட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ முன்னாடி சின்ன சின்ன பள்ளம் ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கு. அந்த ஸ்பீட் பிரேக்கு பள்ளம் கிட்ட வரும்போது வண்டியை பிரேக் பிடிச்சி ஸ்லோ பண்ணுவார். அப்படி ஸ்லோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பின் சீட்டில் யாராச்சும் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா பிரேக் போடும்போது அவங்க உடம்பு முன்னோக்கி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின் சீட்டில் யாரோ உட்காந்துருக்காங்க. அப்படி முன்னாடி வரும்போது இவங்க கையை வச்சு மனிஷோட ஷோல்டரையும் பிடிச்சிருக்காங்க. இது இவருக்கு தெளிவாக உணர்ந்திருக்கு. ஆனால் அப்போ வரைக்கும் இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, நம்ம மட்டும்தான் இந்த பைக்கில் வந்துட்டு இருக்கோம், நம்மளை தவிர்த்து வேற யாருமே இல்லை. இவரும் திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா அதே இறந்து போய் ஆவியாக சுற்றிட்டு இருக்கிற அந்த பாட்டியோட ஆன்மா தான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வண்டியில் இவருடைய காலை பிடிச்சி ஏதோ இழுக்கிறதையும் இவரும் உணர்ந்திருக்காரு ரொம்பவே தெளிவாக. இதுக்கப்புறம் பயத்தில் அலறி அடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு நடந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ யார்கிட்டையுமே சொல்லலை. வழக்கம் போல் சொன்னால் யாராச்சும் பயந்துருவாங்களா அப்படின்னு இதை பற்றி சொல்லாமல் சைலண்ட்டாக வண்டியை அப்படியே வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு இவரோட ரூமுக்கு வந்து சைலண்ட்டாக படுத்துடுறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போதும் இவர் யோசிக்கிற விஷயம், எதுக்காக இந்த பாட்டியோட ஆன்மா என்ன துரத்திட்டு இருக்கு, இவங்க இறந்ததுக்கும் இவங்க கணவர் இறந்ததுக்கும் நான் காரணமே இல்லையே, நான் அவங்க கணவருக்கு மருத்துவ ரீதியாக உதவி பண்ணதான் வந்தேன், இதை தவிர்த்து நான் வேற எதுவுமே பண்ணலை அப்படின்னு இவரும் பயத்தில் படுத்துட்டு இருக்க. இப்படி அந்த நினப்பிலையும் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாட்டியோட ஆன்மா இவரோட நெஞ்சு மேலே உட்காந்து இவரையும் அழுத்த ஆரம்பிக்குது. இவரால் மூச்சு விடவும் முடியல. அந்த கண்ணை திறந்து பார்த்தாலும் அந்த பாட்டியோட உருவம் தான் இருந்துருக்கு. எதுக்காக இந்த கிழவி என் உயிரை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாமல் வழக்கம் போல் ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த உருவமும் அங்கேருந்து மறைய இவரும் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து மொபைலில் கந்தசஷ்டி கவசம் பாட்டையும் போட்டு விடுறாரு. ஏன்னா அந்த பாட்டு கொஞ்சம் பெருசு, கேட்கறதுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், பயமும் தெரியும் அப்படின்றதுனால இவரும் அந்த பாட்டை போட்டுவிட்டு சைலண்டாக படுத்துக்கிறாரு. இப்படி அந்த பாட்டு போட்டதுக்கப்புறம் அந்த இரவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தான் தூங்கியிருக்காரு. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கும் கிளம்பிடுறாரு. அண்டு வரும்போதும் சேம் அதே பிரச்சனை. வண்டி பின்னாடி அந்த வயசான ஆன்மாவும் உட்காந்துட்டு வருது, இவரை தொடுது. பட் நார்மலாக தான், தப்பான எண்ணத்தெல்லாம் எதுவுமே இல்லை. இவரை பயமுறுத்துற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அறக்க பறக்க வீட்டுக்கு வந்துடுறாரு. பெட்டில் மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டில் யாராச்சும் ஏறினாலோ உட்காந்தாலும் அந்த அழுத்தம் நம்மளால் ஈஸியாக உணர முடியும். அந்த அழுத்தத்தை இப்போ மனிஷ் இவரும் உணர்றாரு. ஏன்னா இவர் படுத்துட்டு இருக்கும்போதும் இவருக்கு பக்கத்தில் யாரோ உட்காடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பெட்டும் அமுங்குது. உடனே இவரும் யாருது அப்படின்னு கையை வச்சும் பார்க்குறாரு. கையை வச்சு பார்த்தா அந்த இடம் சாதாரணமாக தான் இருக்குது. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு இந்த சாமி பாட்டை கேட்டுட்டும் தூங்குறாரு. பொழுது விடிஞ்ச உடனே இவருக்கும் ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டும் இருக்கு. அது என்னன்னா, தாத்தா இறந்து போனார்ல, அந்த தாத்தாவுடைய பையன் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஏன்னா தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவருக்கு இறுதி சடங்குலாம் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக அவரும் அவங்க வீட்லேயும் இருந்துட்டுருக்காரு. இப்போ அந்த பையன் மனிஷ் இவருக்கும் கால் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இந்த இடத்துல ஆபாசமாக அசிங்கமாக திட்டல, பட் மரியாதை குறைவா வா போ வாடா போடா அப்படின்னு ஒரு மாதிரியும் திட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தா அமெரிக்காலேருந்து வந்த அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் யாருன்னா, நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்த மனிஷ் இவரு தான். ஏன்னா அன்னைக்கு இரவு பாட்டியோட உருவத்தை பார்த்துருப்பார்ல, அந்த இரவில் தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாத்திரையை கொடுக்கவும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிப்போர்ட்டில் தாத்தாக்கு இந்த மருந்து கொடுத்துருக்கேன், இந்த டைமில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே கிளியராக எழுதி வச்சுருப்பாரு. இதை அவங்க பையனும் பார்த்துருக்காரு. எதனால் நம்ம அப்பா இறந்து போனார், ஆனால் அந்த பையனும் ஆளை காணமே அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லாம் நார்மலாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது 11:55க்கு ஒரு மாத்திரையும் கொடுக்க வேண்டியிருக்கு. ரொம்பவே அவசியமான மாத்திரை. அந்த மாத்திரை கொடுக்காதனால தான் எங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு, அந்த மாத்திரை இவன் கொடுக்கல, அப்போ இவனால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு மணிஷ்க்கும் கால் பண்ணி பயங்கரமாக திட்டுறாரு. உன்னால தான்டா எங்கள் அப்பா இறந்து போனார், நீ தான் காரணம், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு திட்ட. பட் இந்த சைடில் மனிஷ் இவரும், சார் நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுங்க, அந்த இடத்துல அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. சொல்லப்போனால் நீங்கள் ஊருக்கு போன அன்னைய நைட்டில் இருந்து இறந்து போன உங்கள் அம்மாவோட நடமாட்டம் அந்த வீட்டில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அன்னைக்கு நைட்டு நான் பார்த்து அலறி அடித்து தான் நான் வெளியிலே வந்தேன். அதனால தான் அந்த கடைசி மாத்திரை என்னால் கொடுக்கவும் முடியல. மற்றபடி அவர் இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை இப்படியே விட்டுருங்க, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை புரிஞ்சுங்க அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் இவர் தரப்பில் இருக்கிற அந்த விஷயங்களை விவரிக்கிறாரு. ஆனால் அந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை. டேய், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற என்னடா பேய் பிசாசு நீ என்கிட்டே கதை விடுறியா அப்படின்னு அவரும் இன்னும் மோசமாக திட்டுறாரு. டேய் நீ ஃபோனை விடா, உன்னை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் மனிஷ் இவரும் பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. ஏன்னா இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போனால்
கண்டிப்பாக இவருடைய மெடிக்கல் ஃபீல்டே பாதிக்கப்படும். இதுக்கப்புறம் இவரால் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கவும் முடியாது. மனிஷ் இவரால் இந்த ஒரு விஷயத்த வீட்லேயும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி பேய் விஷயத்தையே சொல்லலை, இப்போது இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போச்சுன்னா அவங்க இன்னமும் பாதிக்கப்படுவாங்க, இன்னமும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இவரும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் சரி அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும், ஆனால் நான் தப்பு பண்ணலை, அது எனக்கு போதும் அப்படின்னு இவரும் கொஞ்சம் மனசை தேத்திட்டு அமைதியாக இருக்காரு. ஆனால் இன்னொரு சைடில் பயம் உள்ளுக்குள்ளே கொதிச்சிட்டும் இருக்குது. இப்படி அன்னைக்கு வழக்கம் போல் மனிஷ் வேலைக்கும் போயிட்டு வந்துடுறாரு. போயிட்டு வந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பையன்கிட்ட இருந்து, அமெரிக்கன் பையன்கிட்ட இருந்து மனிஷ்க்கும் ஃபோன் கால் வருது. அதுவும் நடுராத்திரி ஒரு அன்டைமில் வருது. இந்த ஃபோனை பார்த்ததுக்கப்புறம் மனிஷ் இவருக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. சொல்ல போனால் லிட்ரலாக அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரும் அழுதுறாரு. ஏன்னா இந்த நடுராத்திரி அந்த நபர் ஃபோன் பண்ணுறதுக்கு காரணம் ஒருவேளை அவர் கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பாரு, என்ன இந்த டைமில் இங்கே வர சொல்லியிருப்பாரு, அதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு இவரும் பயத்தில் ஃபோன் அட்டன் பண்ணி சார் நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க சார், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் இறந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அழுதுகிட்டே பேச. ஆனால் அந்த சைடில் ஒரு சில செகண்ட் அந்த பையன் அமைதியாக இருக்காரு. இந்த சைடில் மனிஷும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற தாத்தாவோட பையனும் மனிஷோட பேர் சொல்லி மனிஷ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரீசனே வேற. இப்போ எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்களா, தயவு செஞ்சு நாளைக்கு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல மனிஷ் முடிவே பண்ணிடுறாரு. ஐயோ இந்த ஆள் நம்மளை தனியாக கூப்பிட்டு ஏதோ பண்ண போகிறான், நம்மளை கொல்ல போகிறானா இல்லை அடிக்க போகிறானான்னு தெரியல அப்படின்னு இவரும் சார் நான் தான் சொல்கிறேன்ல நான் எந்த தப்பும் பண்ணலை, இப்போ வேறு என்னை கூப்பிடுறீங்க எதுக்குன்னு தெரியல, என்ன ஏதாச்சும் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க அந்த சைடில் அந்த பையனும் ரொம்பவே சாஃப்டாக அமைதியாக பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும்போது ஆக்ரோஷமாக பேசியிருப்பார்ல, ஆனால் இப்போது ரொம்பவே அமைதியாக பேசி மனிஷ் நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும், இங்கே நிறைய விஷயம் தப்பாக நடந்திருக்கு, எனக்கு எல்லாமே இப்போ தான் புரிய வந்திருக்கு, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும், தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, உங்களை அடிக்கணுமோ இல்லை கோர்ட்டுக்கு இழுக்கணுமோ அப்படின்னு எந்த எண்ணமும் கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி ஆர்ஷா பேசியிருக்கேன், அது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் இப்போ நான் உங்களை வர சொல்கிறதுக்கு ரீசனே வேறு, பழச மறந்துடுங்க, இப்போ நீங்கள் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மனுஷன் யோசிக்கிறாரு போகலாமா வேணாமா, ஒருவேளை இந்த ஆளும் நம்மக்கிட்ட தாஜாவாக பேசி அங்கே வந்து நம்மளை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ஆள் ரொம்பவே பொலைட்டாக பேசுகிறானே, சரி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சரி சார் நான் காலையில் வரேன், ஆனால் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவரும் ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்கிறாரு. அது என்னன்னா தாத்தா இறந்து போனார்ல, அந்த தாத்தாவுக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு, அந்த அண்ணனுக்கு பசங்களும் வந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் பாட்டி இவங்க இறந்த அந்த இறுதி சடங்குக்கு வரவும் முடியல. இப்போ தாத்தா இறந்துட்டார்ல, அட்லீஸ்ட் இவரையாச்சும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. துபாயிலேருந்து கிளம்பி இறுதி சடங்குக்காக தாத்தா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. கடைசியாக அந்த இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. அப்படி முடிஞ்சதுலேருந்து அடுத்த 2 நாள் கழிச்சு அவரோட தம்பியான இப்போ அமெரிக்காலேருந்து வந்திருப்பார்ல தாத்தாவோட பையன், இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி, ஏன்னா பெரியப்பா சித்தப்பா பசங்க அப்படின்றதுனால அண்ணன் தம்பி முறை தான் வரும். இப்போ தம்பிக்கிட்ட அப்பா இறந்த தேதி பிறந்த தேதி அப்படின்னு ஒரு சில டைமிங்கும் கேட்குறாரு. இதெல்லாம் வாங்கின துபாயிலேருந்து வந்த அண்ணன் அவரும் ஒரு சில விஷயத்த கணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சிட்டு அண்ணன் சொல்கிற விஷயம் என்னன்னா, டேய் ஏதோ தப்பாக இருக்குது, இது இறக்கக்கூடிய தருணமே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல அப்பா இவராக இறந்து போன அம்மா தான் அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் அமெரிக்காலேருந்து வந்தார்ல பையன், அப்போ தான் அவரே ஒரு சில விஷயத்த மனிஷ் இவர் புலம்பியிருப்பார்ல, உங்கள் அம்மாவோட ஆன்மாவை உங்கள் வீட்டில் நான் பார்த்தேன் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே இவரும் இப்போ தான் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல துபாயிலேருந்து வந்தார்ல அண்ணன், அவர் ஒரு தாந்திரிகர், அவருக்கு இந்த மந்திரம் இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் ரொம்பவே நல்லா தெரியும், அவர் ஒரு தாந்திரிகராக இருந்துட்டு இருக்காரு. அதனால தான் அவரால் இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக கணிக்கவும் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், எதனால பாட்டி அவங்க கணவரான தாத்தா உயிரோட தான் இருக்காரு பட் முடியாமல் இருக்காரு, அவரை கொண்டு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல யோசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு விஷயமும் தோணிருக்கும். அது என்னன்னா, ஆல்ரெடி தாத்தா இவரும் படுத்த படுக்கையாக இருந்துட்டு இருக்காரு, இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஒரு பாரமாக இருக்கணும் அப்படின்னு தாத்தாவை பாட்டி கூடயே கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அது ஒரு காரணம், இன்னொரு காரணமும் இருக்கு. தாத்தாவை இந்த இடத்துல பாட்டி ஒரு கோவத்தோடு தான் கொண்டு கூட்டிட்டும் போயிருக்காங்க. அப்படி அம்மாவுக்கு என்ன கோவம்னு கேட்க தாந்திரிகரான அண்ணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணீங்க, அவங்களும் நல்லபடியாக எரிச்சு அந்த அஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த காரியத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணீங்க. ஆனால் அதோடு நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த அஸ்தியை கரைக்கிற வரைக்கும் அந்த அஸ்திக்கு விலைக்கேற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை பண்ணீங்களா? சரி அதை விடுங்க, அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிங்களா அப்படின்னு கேட்க
இல்லையே அது எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அமெரிக்காலேருந்து வந்த இந்த குடும்பமும் சொல்ல, இதுதான் அம்மாவை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள நீங்கள் கண்டுக்காம அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் செய்யாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக வெளியிலையும் சுற்றி இருந்திருக்கீங்க. சொல்லப்போனால் ஒரு 1.5 மாதம் நீங்கள் இந்தியாவிலேருந்து நிறைய இடத்த சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. துக்க காரியத்துக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாமல் சந்தோஷமாக உங்களுக்குள்ள ஆடிப்பாடி சுற்றிட்டு வந்திருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கடைசி காலத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவே நீங்கள் பார்த்துக்கல. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய கோவம், ஒரு பிரளயத்தையே உண்டாக்கியிருக்கு. இப்படி இந்த கோவத்தோட தான் அம்மாவோட ஆன்மா வீட்டையே சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தாத்தாவோட பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாண்ணே நம்ம வீட்டில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரும் அம்மாவோட ஆன்மாவை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கே தெரிய வருது, அப்போ இந்த வீட்டில் இந்த சம்பவம் நடக்கும்போது இன்னொரு பையன் இருந்தானா, அப்படி இருந்தானா கண்டிப்பாக அவனோட உயிருக்கும் ஆபத்து. தயவு செஞ்சு அந்த பையனை வர சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அம்மாவுக்கு பண்ண வேண்டிய விஷயம் பண்ணிட்டு அண்ட் இவனை சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணனா தான் அவனும் உயிரோடு இருப்பான். இன்கேஸ் அவனுக்கு ஏதாச்சும் ஆகும் அவனும் இறந்து போயிட்டானா அந்த பிரச்சனை உங்களை தான் வந்து சேரும். ஸோ தயவு செஞ்சு அவனை வர சொல்லுங்க. அவன் வரும்போது ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவன் அசைவ சாப்பாடு எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது. சொல்லப்போனால் அன்னைக்கு அவன் விரதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் பண்ணுற பூஜை பரிகாரம் எல்லாமே பலிக்கும். ஸோ இந்த விஷயத்த சொல்லி எவ்வளோ சீக்கிரம் அவனை வர வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர வைங்க அப்படின்னு அண்ணனான தாந்திரிகர் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தாத்தாவோட பையன் இவருக்கும் உண்மை புரிஞ்சு, அப்போ மனிஷ் இவன் சொல்றது உண்மைதான், நம்ம தான் பாவம், அவர் தப்பாக நினைச்சிட்டோம், ரொம்பவே புண்படுற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னு அவருக்கும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவரையும் வர சொல்றாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனிஷ்க்கும் ஓகே, இவர் நம்மளை எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ சமீபமாக நமக்கும் பாட்டியோட ஆன்மாவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. நம்ம வீடு வரைக்கும் அந்த ஆயா வந்துச்சு, இன்னும் என்னென்னலாம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்குன்னு தெரியாது. தயவு செஞ்சு அவங்க சொன்னபடி நாமளும் அந்த பூஜையில் கலந்துப்போம், கலந்து இதுலேருந்து மொத்தமாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு வெளியேறதுக்காகவும் காத்துட்ருக்காரு. விடிஞ்சதுக்கப்புறம் மனிஷ் இவரும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரூமை விட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு விதமான வாசனைனா சமையல் வாசனை, அதுலேயும் கோழி குழம்பு மீன் குழம்பு அப்படின்னு வீட்டில் அன்னைக்கு பார்த்து அசைவமாக செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மா சாப்பாடு போட்டு வாப்பா சாப்பிட்டு வேலை கிளம்பு அப்படின்னு சொல்ல, மனிஷும் அம்மா இன்னைக்கு நான் விரதம், நான் கோயிலுக்கு போகிறேன், சோட்டானிக்கார போகிறேன் அப்படின்னு சொல்ல, சோட்டானிக்கார போறியா, சரி குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் தயாராகிறாங்க. இல்லை நான் இது எனக்காக நான் வேண்டிக்கிட்டேன், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதோ பேசி சமாளிச்சுட்டு தான் இவரும் கோயிலுக்கு போகல. அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கும் வராரு. ஏன்னா இங்கே தான் இறந்து போன தாத்தா வீட்டு இருக்குல்ல அங்கேயும் வராரு. இப்போ கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வீட்டுக்கும் போகிறாரு. இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. 3 விளக்கு, அந்த விளக்குக்கு நடுவில் 2 பேரோட அஸ்தி, தாத்தாவோட அஸ்தி பாட்டியோட அஸ்தி. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கோலமும் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே லைட்டாக இவருக்கும் பயம் வருது. இப்படி வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கும்போது இரு இப்படியே வராதப்பா, நீ வெள்ளை வேஷ்டி எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல அதை கட்டிக்கும், வெளியே தலை மொழிகிட்டு கால்லாம் கழுவிட்டு அந்த வெள்ளை வேஷ்டி மட்டும் கட்டிக்கோ, வேறு எந்த துணியும் போடாத, அதை கட்டிட்டு உள்ளவான்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் வராரு. இப்போ ஒரு கோலத்து மேலே இவரையும் உட்கார வச்சு எள்ளு தர்ப்பப்புல் அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்து இதெல்லாம் ஏதோ பண்ண சொல்கிறாங்க. அது மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் இவரும் பயத்தோடு பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மனிஷோட கையில் ஒரு கருப்பு கயிறையும் கட்டி விடுறாரு. இதை கட்டி விட்டதுக்கப்புறம் அவரோட கையில் தண்ணியும் ஊற்றுறாரு, கொஞ்சம் எள்ளையும் போட்டாரு, மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை இந்த சட்டியில் போட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க சொல்கிற விஷயம்லாம் இவருக்கும் மோஸ்ட்டாக புரியல. பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல கரெக்டாக பண்ணிட்டும் இருக்காரு. கடைசியாக விளக்கேற்றி காட்டவும் சொல்கிறாங்க. இந்த விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் மனிஷ் இவருக்கு தலைவலி அப்படியே குறைஞ்சி நார்மலான எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு விதமான அமைதியை உணர்றாரு. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தாத்தாவோட பையனும் சரிப்பா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு மனிஷோட கையில் ஒரு 30,000 கொடுக்குறாரு. அது என்னன்னா மனிஷ் இவருடைய சம்பளம், அந்த கடைசி மாத சம்பளத்தை இவரும் வாங்கலை. அந்த காசை கொடுத்து சாரிப்பா நான் இன்றைக்கி ஏதோ தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு அது கஷ்டம்தான், ஆனால் இறந்ததுக்கு நீ தான் காரணமும் நினச்சேன், ஆனால் எனக்கு கடைசியாக தெரிஞ்சிருச்சு இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன்னை ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறதுன்னா மன்னிச்சிரு அப்படின்னு இவரோட சம்பள காசையும் கொடுத்துட்றாரு. இப்போ இவரோட சம்பள காசை வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல அண்ணனான தாந்திரிகர் இருக்கார்ல அவர்கிட்ட, ஐயா இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல, நான் கோயிலுக்கு போகலாம் எது வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, அந்த தாந்திரிகரும் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுப்பா, நீ எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், எதுவுமே உனக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக போயிட்டு வந்து
சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு பெரும் அமைதியோட இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வர்றாரு. அப்படி வெளியில் வந்தவர் சைலண்ட்டாக வீட்டுக்கும் போயிடுறாரு. சோட்டானிக்கார கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி வீட்டில் ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துடுறாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் இவருக்குள்ள அந்த ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போது மெடிக்கல் ஃபீல்டில் தான் வேலை பார்த்துட்டும் இருக்காரு. இந்த சம்பவத்தை தான் நான் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் 2 சம்பவத்தையும் ஒன்றா சொல்லியிருந்தேன்னா ரொம்ப டைம் வந்திருக்கும். ஃபைனலாக அந்த சம்பவத்தையும் சொல்லிட்டேன். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற மனிஷ் இவர் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது கூடவே இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் ஆன் டைம் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இதே போல் உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நான்